ஹாய், ஹலோடா. இது வந்து வி மீன் குக் ஒன் ஷாட். ஒன் ஷாட்ல முடிஞ்சா முடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா 2 ஷாட்டு. இதுல ஓட்டி சவுண்டும் தான் வருவாங்க. அப்புறம் வந்து ஜி குக்கோட பாட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து ஃபைனல் பார்ட் தான். அது கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அ அது வந்து நான் இன்னும் 2 டேஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஒன் ஷாட்குள்ள போயிடலாம். வாங்க அப்படியே போயிடலாம். மரியாதையா குடுத்துடுறி, தரமாட்டேன்டா. டேய் குடுத்துரு ஸ்கூல் டைம் ஆகுது. ஆமா, ஆமா. இவருக்கு மட்டும் தான் ஸ்கூல் டைம் ஆகுது பாரு. எனக்கு ஸ்கூல் டைம் ஆகல. அம்மா அடிங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கரண்டிய எடுத்துட்டு வரிஞ்சு கட்டிட்டு உங்க அம்மா தான் வந்து நிக்கிறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? மா தரமாட்றாம்மா அந்த பையன். டேய் மா ஐயோ முடியல என்னால. அப்புறம் வேற இங்கிட்டு மாட்டி விட்டுட்டு அவரு வேற ஊர் சுத்த போயிடுவாரு. என்னைய போட்டு சாவடிக்குதுங்க. மரியாதையா கிளம்பி ஸ்கூல் போயிடுங்க. இல்லைன்னா சோத்துல விஷம் வச்சு பாத்துக்க அப்படி சொல்லி உங்க அம்மா கத்துறாங்க. நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறீங்க. டேய் ஜிமினா என்னடி சோத்துல விஷம் வைக்க போறாங்களா? அச்சச்சோ வாடி ஸ்கூல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஓடுறீங்க 2 பேரும். சின்னதா ஒரு இன்ட்ரோ மாதிரி பாத்துக்கலாம். நீங்களும் ஜிமினாவும் ட்வின்ஸு. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கீங்கன்னா எதுக்குங்க ஃபோனுக்கு தான். உங்க 2 பேருக்கும் ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்றதுக்கு வந்து உங்க அப்பா வாங்கி குடுத்துருப்பாரு. அதுக்கு 2 பேருக்குமே ஒரு சண்டை வரும். என்னன்னு சொன்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நீங்க பேசணும்பீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட அவன் பேசணும்பான். அதனால பயங்கர சண்டை வரும் இந்த ஃபோனால. உங்க அப்பா சொல்லியிருப்பாரு, "டேய் இந்த இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் சீக்கிரமாவே உங்களுக்கு வேற மொபைல் வாங்கி குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த மொபைலுக்கும் சண்டை. "நீ பழைய மொபைல் நீ வச்சுக்கடா, புது மொபைல் நான் வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. ஓ ஓ! பழைய மொபைல் நான் வச்சுக்கணும், புது மொபைல் நீ வச்சுப்பியா? அப்படின்னு சொல்லி உங்க முடிய புடிச்சு அப்படியே சண்டை போடுங்க 2 பேரும். அடிச்சுக்கிட்டு பெறண்டுவீங்க. இத பாக்குறவங்க அம்மாக்கு தான் பயங்கர டென்ஷன் ஆகும். அவங்கலாம் ஐயோ! முடியலடா எங்கன்னா போய் செவுத்துல முட்டிக்கலாமா? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும். இப்ப 2 பேரும் தான் அப்படியே சைக்கிள்ல போயிட்டு இருக்குங்க. அப்படி சொல்லி வந்து உங்க மூஞ்சி குடுத்துருங்க. ஆமாமா, இவ பெரிய ரதி. இவ மூஞ்சிய நான் பாக்குறதுக்கு இது பண்றேன். நான் உன் தங்கச்சிடா. அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. கடைசியில 2 சேர்ந்து மொபைல் அங்கேயே போட்டு வந்துடுச்சுங்க. இப்பதான் 2 திரும்பி பாக்குதுங்க. போட்ட சண்டையில மொபைல் அங்கேயே போட்டோம். அப்படி சொல்லி 2 குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்குங்க. அத எப்படியும் அம்மா சேவ் பண்ணிப்பா. வீட்ல போய் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி சொல்லிட்டு நீங்க திமிரா அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டே போறீங்க. இத கட் பண்ணி அப்படியே ஸ்கூல் போயிடலாம். ஒருத்தனுக்கு சரியான அடி விழுது. ஜின் கைய எடுன்னேன். டேய் அப்புறம் ஏன்டா இந்த அடி அடிக்கிற? அவனுக்கு எவ்வளவு திமிரு. என்னடா பண்ணான் அவன்? ஒருத்தன் கிட்ட சேலஞ்ச் போட்டிருக்கான். என்னடா சேலஞ்சு? ஆ என்னைய தூக்கிட்டு என் பிளேஸ்க்கு அவரு வந்துருவாராம். என்னது? உன் பிளேஸ்க்கா? நீ எந்த பிளேஸ்ல போய் உட்காந்துருக்க? அப்படி சொல்லி சிவா கேக்குறாரு. ஆ நான் இந்த ஸ்கூலுக்கே டானு மயிரு அப்படிங்கிறாரு. ஏய் சுகா வேற என்னடா நீ தான் சொல்லிக்கிட்டு சுத்தணும். அதுக்கு வேற இந்த பன்னாடை வேற போட்டிக்கு வருதா அப்படி சொல்லி இப்ப முடிய பிடிச்சி சுகா கேக்குறாரு. ஏய் சுகா அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. அடிக்காம உன்னை வேணா கட்டிப்பிடிச்சு கொஞ்சுவா அப்படிங்கிறாரு. ஓபி வந்து என்னது அவனை கட்டிப்பிடிச்சு கொஞ்சுவியா? சும்மா சொன்னேன் ஓபி. நீ வேற பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுவ. உன்னைய தவிர வேற யாருன்னா மூஞ்சி பாத்திருக்கியாடா? நீ என்னையே கொஞ்சினது இல்லடா மூஞ்சி. இதுல வேற நீ அவனை கொஞ்சுவ அப்படிங்கிறாங்க. சார் நீங்க தயவு செய்து கையை எடுத்துட்டு பேசுறீங்களா? சாருன்னு சொல்ற அளவுக்குலாம் நான் பெரிய மனுஷனாங்கிறது. இப்ப இந்த சாரு வந்து எந்த பிளேஸ்ல இருக்கிறாரு? இந்த சாரை தூக்கிட்டு இப்ப இந்த மொகரக்கட்ட சார் வந்து அந்த அதுல உட்கார போறீங்க. ஆ அவன் பெரிய டானு அப்படி சொல்லி சுத்திட்டு இருக்கான்ல. அதனால நான் வந்து சும்மா சொன்னேன். எது இந்த மொகரக்கட்ட டானு. டேய் சுகா நீ ரொம்ப டேமேஜ் பண்ற அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இப்ப அவன்கிட்ட இருந்து அவனை பிடிச்சி மரியாதை ஓடி போயிரு இல்லைன்னா அடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளிட்டான். அவன் விட்டா போதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அப்போ வந்து முன்னாடி வந்து சுகா நிக்கிறாரு. ஆப்போசிட்ல வந்து ஜங்குக்குன்ட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நேரம் முறைப்படா நானும் முறைப்பேன் அப்படின்னு சொல்லி சுகா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அடைச்சி நிறுத்துங்க மூஞ்சி. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஆகுமா அப்பதான் உசுறு எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏய் ஜின் பேபி சொல்ல ஆரம் அவனுங்க தயவு செய்து காமெடி பண்ணாம போய் உட்கார சொல்லு போ அப்படிங்கிறாரு. கால் மேல கால் போட்டு ஆரம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல வந்து ஹோபி வந்து கன்னத்துல கை வச்சபடி உட்கார்ந்து சுகாவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பாரு ஆரம் நீ மட்டும் உன் ஃபிகர் முன்னாடி டேமேஜ் ஆகாத மாதிரி பேசுற. என் ஃபிகர் முன்னாடி என்னை நீ ரொம்ப டோட்டலா டேமேஜ் பண்றடா. ஆமா சி அப்படிங்கிறாரு. ஆரம் சொல்லுங்கண்ணா. உன்னை பிரின்சிபல் கூப்பிட்டா பாரு.
டேய் பிரின்சிபால் கூப்பிட்டாராம், வாங்கடா போலாம், நான்லாம் வரல அப்படின்னு சொல்லி ஜங்கு கூப்பிடுறாரு. அட வாடா, இதெல்லாம் முக்கியமான விஷயம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா அவங்க 5 பேரும் போய் பிரின்சிபால் ரூம் கிட்ட தான் நிக்கிறாங்க. என்ன கேங் ஒன்று சேர்ந்தாச்சா? லீவுலாம் எப்படி போச்சு? போச்சு போச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஜங்கு சொல்றாரு. இதோ பாருங்கடா, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்து ஸ்கூல்ல கலாட்டா பண்ணிக்கிட்டுலாம் சுத்தக்கூடாது, ரவுடித்தனம் பண்ணிட்டுலாம் சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அப்படியே கையை கட்டி பேசுறாரு. முக்கியமா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் கை கட்டுறாரு. ஜங்குக்கு அவ்வளோ ஒரு கெத்தா வந்து முன்னாடியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே நின்று வந்து பிரின்சிபாலை தான் பார்த்துட்டு இருக்காரு. எங்கன்னா டிசிப்ளின் தெரியுதாடா அவனுக்கு? அதை நீங்க தான் சார் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஜிம் சொல்றாரு. அது வீட்டில், நான் இங்கே பிரின்சிபால், எங்கே இருந்தாலும் அவருடைய அப்பா நீங்க தானே சார் அப்படின்னு சொல்லி வந்து சுகா கேட்குறாரு. அதனால தான் சார் அவனுக்கு வந்து பிரின்சிபாலோட பையங்கிற திமிரில் தெனாவட்டில் ஆடிக்கிட்டு சுற்றுறான் சார் அப்படின்னு வந்து சுகா சொல்கிறாரு. என்னப்பா? ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஜங்க் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ நம்ம பையனுக்கு திமிரு பிடிச்சி ஆடுறாங்கன்னா இதில் நாங்கள் வந்து உங்களுக்குலாம் ஊர்க்கா அப்படித்தானே அப்படின்னு சொல்லி வந்து சுகா வந்து ஜங்கு பக்கத்தில் தான் நிற்பாரு. அப்படியே புதுசு புதுசுன்னு வந்து சொல்கிறாரு. அங்கே என்னடா சீக்கிரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? சீக்கிரட்லாம் இல்லை சார், சும்மா தான். சரி ஓகே, சொன்னது புரிஞ்சா ஆரம்? நீ தான் அவனுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். 2வது, போன வருஷம் 11th இருந்தீங்க, இந்த வருஷம் வந்து 12th, நீங்கள் தான் சீனியரு, எங்கேயும் ரேகிங் நடக்காமல் பார்த்துக்கோங்க, புரியுதா? அதனால தான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரின்சிபல் சொல்கிறாரு. இப்போ அவ்வளோ ஒரு தெனாவட்டா வந்து ஜங்குக்கு வந்து போகிறாரு. ஏண்டா, அப்பனுக்கும் மயனுக்கும் வேற வேலை மாரி இல்லையாடா? டேய் அப்படிங்கிறாரு. வேற என்னடா, நீ வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு சுற்றுற, டானு மயிருன்னு சுற்றிட்டு இருப்பேன், உன் அப்பங்காரன் கூப்பிட்டு வச்சு எங்களெல்லாம் வந்து கழுத்து எடுத்துட்டு இருப்பான், இதெல்லாம் தேவையாடா? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையாடா? டேய், நம்ம வந்து ப்ரீகேஜிலேருந்து ஒன்றா படிச்சிருக்கோம்டா அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இந்த தலையெழுத்து தான்டா இன்னும் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டே சிவா வந்து போகிறாரு. ஓபி வந்து, எதுக்கு இவ்வளோ நீ கோவப்படுற? வேற என்ன ஓபி இதெல்லாம்? அப்பங்காரன் வந்து இந்த மாதிரி பேசுவானா? புள்ளங்காரன் இந்த மாதிரி பேசுவானா? இவனுங்களுக்குலாம் நம்மளை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா அப்படிங்கிறாரு. ஓபிக்கு வந்து ஸ்மைல் வருது. இந்த மாதிரி சிரிக்காத, அப்புறம் யூத்தை பிடிச்சி பிஸ் அடிச்சுட்டு வந்தது. டேய், என்னடா பேசுற? எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் முன்னாடினா என் ஃப்ரெண்ட்ஸ் தானே நிற்கிறாங்க. டேய், ஸ்கூல்லே இருக்குடா. அங்கே ஒரு 2-3 பசங்க உட்காந்துட்டு நியூவாக வரவங்கள வந்து ராகிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தலையில் போட்டுட்டேன்னு ஒரு அடி விழுது. திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் சீனியர், என்னடா இங்கே கிழிச்சிட்டு இருக்கிறீங்க? ராகிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? இல்லை சீனியர், சும்மா பேர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தோம். ஏம்மா, நீ எந்த கிளாஸு? 10th சீனியர். எங்களை பற்றில ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நீ கிளாஸ் கிளம்பு அப்படின்னு வந்து ஜின்னு வந்து சொல்கிறாரு. அந்த பொண்ணுங்க 2 பேர் போயிருக்குங்க. இதை பாரு, கேர்ள்ஸ் கிட்ட டீசெண்டாக நடத்துக்கணும், புரியுதா? அது வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பசங்க 2 பேரும் பார்க்குறானுங்க. என்ன பார்க்குற? அந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. அதுங்களாம் ஒரு பீஸுங்களாடா? அதுங்கக்கிட்ட போய் போட்டு மொக்கையை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பீஸ்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? சும்மா நச்சுன்னு இருக்கணும், பார்க்கும்போது அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கணும், புரியுதா? அந்த மாதிரி பீஸுங்களை வச்சு செஞ்சோம்னா தரமாக இருக்கும். அதை விட்டுட்டு அதுங்க வந்து மொக்கையாக இருக்குது, அதுங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சு பட்டி விட்றாங்க. இப்போ 5 பேரும் வந்து உட்காராரு. அப்போ சுகா வந்து அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாரு. இவருக்கு என்ன வாங்க? நீ இல்லை பெரிய யோக்கியமாக பேசுனியா, இப்போ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறியா, அதுக்கு தான் அவர் வந்து சிரித்துக்கிறாரு அப்படின்னு வந்து ஜின்னு சொல்கிறாரு. ஆரம் வந்து ஒரு படிப்புங்க, அதனால வந்து ஒரு புக்கு வச்சுட்டு இருக்காரு. இது தொல்லை தாங்க முடியலடா, சே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து சிவா என்ன பண்ணாரு, எழுந்துட்டு ஜின்னு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா உனக்கு போரே அடிக்காதா? எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கியா? இதே இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேடா, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்குமா உட்காந்து படிச்சுட்டு பாரு. டியூஷன் போயிட்டு இருக்கோம்ல, டியூஷன் போயிட்டு இருந்தாலும் ஒரு அழுகுலடா மச்சான். டேய், எப்படிடா உன்னை வச்சு சமாளிக்கிறேன்? என்ன பண்ணுறது, என் அத்தை பையனா போயிட்டானே அப்படிங்கிறாரு. இங்கே வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாம். என்னன்னு சொன்னால், இவங்க 5 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இப்படி தான் ஒருத்தன் வந்து அசிங்கப்படுத்தி பேசிப்பானுங்க. ஆனால் வந்து தெரியவே மாட்டானுங்க. இவங்க வேணா அடிச்சுப்பானுங்க தவிர வெளியே வந்து எவனாலும் உள்ளே போகணுன்னு சொன்னால் அவன் காலி. இதில் வந்து நாம்ஜின் வந்து ரிலேஷன், அத்தை பசங்க மாமா பையன் அந்த மாதிரி இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷனை
ஆரம்க்கு வந்து இவங்க பேசுறது இதெல்லாம் வந்து பிடிக்காது. இருந்தாலும் ஜின்னுக்காக. ஆனா வந்து அந்த இது வந்து அவர் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா நடத்துவாரு. இப்ப நம்ம சிவா அப்புறம் ஹோபி அப்படின்னு சொன்னா, சிவாவோட வீடும், ஹோபியோட வீடும் ஆப்போசிட்டா இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒண்ணாவே படிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள வந்து ஒரு க்ரஷ் ஆயிருந்திருக்கும். க்ரஷ் வந்து போன வருஷம் தாங்க 2 பேரும் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நியூ ஜோடியா இப்போ வந்து அவங்க 2 பேரும் சுத்திட்டு திரியிறாங்க. இப்ப நம்ம ஜங்குக்கு மொரட்டு சிங்கிளாவே சுத்துறாரு. எவ்வளவோ பொண்ணுங்க, பசங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. சீ பே! உன் மூஞ்சி மொகர கடிக்கு நானா தேவை அப்படின்னு சொல்லி அடிச்சு தட்டி விட்டுருந்துருப்பாரு. ஆனா, அவருக்கு தெரியாது. அவர் லைஃப்ல வந்து இந்த வருஷம் வந்து அவருக்கு வந்து லவ்வுன்னு ஒரு பாடத்த கத்து குடுக்குறதுக்காக ஒரு கியூட்டான பேபி சைக்கிள மிதிச்சுட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு வந்து நியூவா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இருப்பாரு. நியூவான்னு சொன்னா ஒரு 11th தான் அவரு வந்து ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. அவரு பேரு வேற யாரு? நம்ம காயிட்டா தான். அவரு வந்து, "டேய் மச்சான்" அப்படி சொல்லி வராரு. "வாடா வாடா தருதல. என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்க?" அட நீ வேறடா. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சேன்டா. எத்தன மணிக்கு? 8:30க்கு எந்திரிச்சேன். அது போதாது மச்சான். எது? எத்தன மணி ஸ்கூலுக்கு 8:30க்கு எந்திரிச்சீங்க சாரு? அப்படின்னு சொல்லி வந்து ஜங்கு கேட்குறாரு. மச்சான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஜங்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. கோபி பார்த்துட்டு, நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுடா. நாங்க கூட போய் இப்படி உரசிக்கிட்டு உட்கார மாட்டேன்டா. ஆனா இப்படி உரசிட்டு உட்காருவீங்களா? கைய போட்டு பேசுவீங்களா? ஆனா கேட்டா வந்து ஃப்ரெண்டுங்களாம். மொகரைங்கள பாரு அப்படி சொல்லி வந்து ஜியோவுக்கு வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஆமா பேபி அப்படின்னு சொல்லி சிவா சொல்றாரு. டேய் இவனுங்க லவ்ஸ் தாங்க முடியலடா. இது ஒண்ணு சொன்னா அது ஆமாங்குது. அது ஒண்ணு சொன்னா இது ஆமாங்குது. இதுங்க லவ்ஸ் ஏய் அந்த கிளாஸ் உங்க காலியா தானே இருக்கு. ஏய் போங்கடா. போய் அங்க போய் லவ்ஸ் பண்றாங்கடா அப்படின்னு சொல்லி வந்து ஜங்க் சொல்றாரு. டேய் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டோ இல்ல வந்து தற்சமயம் வந்து ஒட்டிக்கிட்ட ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மச்சான் அவ்வளவுதான். என்னன்னு தெரியல. எனக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்க கேங்ல ஒன்று சேரணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்தேன். ஏன் இந்த பாவப்பட்ட ஜீவனை உங்க கேங்ல சேர்த்துக்க மாட்டீங்களா? டேய் சேர்த்துக்கிட்டனால தான் இங்க உட்காந்துட்டு இருக்கா மயிறு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. இந்த தலையா? ஏன் தல? உன் வாயில இருந்தா இவ்ளோ நல்ல வார்த்தைலாம் வருது. எல்லாம் உங்க கூட சேர்ந்து தான்டா. அப்படி சொல்லி புக்க பார்த்துட்டே தான் அவரு வந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்டா, அந்த கண்ணு வந்து மேல எடுக்கவே மாட்டானா? ஜின்னு அப்படிங்கிறாரு. சொல்லு. எப்புட்றா? எப்புட்றான்னா? இல்ல அந்த கண்ணு நிமிர்ந்து யாரையுமே சரியா பார்க்க மாட்றான். புக்க பார்த்தே பதில் சொல்றான். உன் மூஞ்சிய பார்த்தானா அவன்? ஏன் என் மூஞ்சி பண்ண? டேய் உன் மூஞ்சி வந்து அழகுதான். வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தான் நீ. ஆமா நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தான். அ ஆனா வந்து அவன் உன்னைய அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கானா என்ன? தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜிபு வந்து பாவமா பவுட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஆரம் வந்து அந்த புக்க க்ளோஸ் பண்ணிட்டு, கண்ல வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு. அத அவுத்து வந்துட்டு ஒரு பாக்கெட்ல வந்து மாசா மாட்டிட்டு, ம், ஃபேஸு நல்லாருக்கு. முட்டை முட்டை கண்ணு, அ மூக்கு கொஞ்சம் நீளம். ஆ ஃபேஸு நல்லா தான் இருக்கு. இப்ப என்ன அதுக்கு பிரச்சனை? லிப்ஸ பத்தி சொல்லவே இல்லையே சார். லிப்ஸு வந்து நான் என் லிப்ஸ வச்சு தான் சொல்லுவேன். பரவால்லையா? அப்படிங்கிறாரு. அப்படின்னு வந்து சுபா வந்து திரும்பி பார்க்குறாரு. என்னடா ஜர்க்காயிட்ட? இல்ல இந்த மாரிலாம் உனக்கு பேச தெரியுமா என்ன? இந்த மாரிலாம் பேச தெரியுமான்னு ஜின்னுட்ட கேளு அப்படிங்கிறாரு. ஜின்னு அப்படின்னு சொல்லும்போது ஜின்னு வந்து அப்படியே ஷை ஆயி, ச்சீ கருமம்! இந்த கருமத்தெல்லாம் நான் பார்க்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க காகிதம் தலையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. நீயா நானான்னு போட்டி போட்டு 2 சைக்கிள் சர்ருன்னு அவங்கள கிராஸ் பண்ணி போகுது. இவனுங்க எல்லாம் பார்க்குறானுங்க. இது என்னடா இவ்ளோ ஃபாஸ்ட்டா போகுதுங்க 2ம் அப்படின்ட்டு குறுகுறுன்னு அந்த சைக்கிள் போய் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டாங்க. அவங்க போன ஸ்பீட்ல அந்த ஃபேஸ வந்து யாருமே கவனிக்கல. பார்க் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 மூஞ்சிய சுழிச்சுக்கிட்டு வந்து போகுதுங்க. என்னடா பண்ணுதுங்க 2ம்? பைத்தியமா என்ன? தெரியலையே! அப்படி சொல்லிட்டு அவனுங்களே தான் அவங்க 2 அதாவது உங்களையும் ஜிம்மிய தான் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க 2 பேரும் அப்படியே போறீங்க. ஏய் சனியனே சொல்லு. 2 பக்கம் ஆப்போசிட்டா போயிட்டுருக்கோம். 2 பேருக்கும் ஒரே கிளாஸ் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு ஜிம்முனு. அது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் கருமம் அந்த பக்கம் போற? ஒருவேளை இந்த பக்கம் இருந்தா? எனக்கு ஒரு சந்தேகம்டி. என்ன? நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே வயித்துல இருந்தோம். ஆமா. ஆ நம்ம 2 பேருக்கும் ஒண்ணா தானே எல்லாமே தோணும். ஆமா.
அது ஏன்டி உனக்கு மட்டும் வேற மாதிரி தோணுது அப்படி சொல்லி தலையிலே அடிக்கிறாரு ஜிம்மின்னு. வலிக்குதுடா உள்ள பையில அப்படி சொல்லி அப்படியே கை போட்டு முறுக்குறீங்க. மரியாதை கை விட்டு தலை வாரி இருக்கணும்னு பார்க்க மாட்டேன். அப்படியே பிடிச்சி அப்படியே ஓஞ்சு வச்சுட்டு பார்த்துக்க. உனக்கு தைரியம் இருந்தா முடியல கை வைடா அப்படி சொல்லிட்டு கையை போட்டு முறுக்குறீங்க. எனக்கு அப்படி கை வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த கையை எடுத்துட்டு முடிய பிடிக்கலான்னு போறாரு. நீங்க அப்படியே அப்படியே என்ன சொல்றது அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலையாட்டுறீங்க. என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஒரு செவத்துல உட்காந்துருப்பாங்க. அதுல வந்து குதிச்சு வந்து இப்போ ஜங்குக் தான் வந்து கீழே இறங்குறாரு. அந்த பக்கம் ஜிமினோட பேக் தான் வந்து தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து என்னடா நடக்குது காய் அப்படி சொல்லிட்டு காய் தோன்றதே கை தெரியலடா மச்சான். என்னடா இது இங்க டாம் அண்ட் ஜெர்ரி விளையாண்டுட்டு இருக்குதுங்க ரெண்டும். ஒருவேளை லவர்ஸா இருக்குமோ தெரியலையே. ஆனா ரெண்டோட ஃபேஸ பார்த்தா ஒரே மாதிரி இருக்க. சார் உண்டா அப்படின்னு சொல்றாரு. ஜீனியஸ் சொல்லிட்டாருப்பா புத்தக புழு அப்படின்னு வந்து காய் சொல்றாரு. அப்ப காய் வந்து நின்னுது. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஒண்ணும் இல்ல ஆரம் நீ வந்து கட்டிட்டு இருப்பாரு அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஆரம் வந்து அவருடைய பார்வை புக்ல போயிட்டாரு. என் தலையை விட்டு என் கொடுமை என் ஃபியூச்சர் இது கூட தான் நான் நாசமா போகணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜின்னா அந்த பக்கம் பழகிட்டு இருக்காரு. இப்ப வந்து ஜங்கு என்னடா ஏன்டா அப்படி நம்ம தலை ஜங்குக்கோட இன்ட்ரோ கொடுக்கவே இல்லைல்ல. அவர் வந்து நம்ம பிரின்சிபலோட பையன் தான். அம்மா கிடையாது அப்பா செல்லம். அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு வந்து இருக்கிறாரு. ஆனா வந்து ரொம்பலாம் கிடையாது அந்த மாதிரி தருதலாம் கிடையாது. கொஞ்சம் அப்படிதான் டான். அவர் வந்து டானுன்னு ஸ்கூல்ல சுத்தணும். அதுல அவருக்கு ஒரு கெத்து பெருமை இதுதான். நம்ம காய் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஜங்கோட ரிலேஷன் தான். அவர் வந்து 10th வரைக்கும் வந்து வேற ஒரு ஊர்ல வந்து அவர் ஸ்டடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. 11th வந்து இங்க ஜங்க் கூட வந்து அப்படியே ஜாயின் ஆயிருந்திருப்பாரு. இந்த பக்கம் நீங்களும் ஜிம்மியும் தான் சரியான சண்டை பிடிக்கிறீங்க. உங்க முடியல அவர் கை வச்சிட்டாரு. அவர் முடியல நீங்க கை வச்சுட்டு இருக்கீங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. எல்லா பாய்ஸ் எல்லாரும் சுத்தி சுத்தி இப்படியே நின்று உங்களதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜங்குக் தான் இப்படியே இந்த பக்கமா வந்து பாக்குறாரு. இப்போ வந்து ஏய் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாரு. நீங்க என்ன என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படி சொல்லி வந்து காய் காய் தான் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. நாங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி வந்து நீங்க சொல்றீங்க. அந்த பக்கம் ஜிம்மின் வந்து தலையை கீழே குஞ்சிட்டு நிற்கிறாரு. ஜிம்மினோட ஃபேஸ் வந்து யாரும் சரியா பார்க்கல. நீங்க தான் எம்மாடி இது என்ன சரியான ராட்சசியா இருக்குடா ஏன் அந்த பையன் பாவம்டா அப்படி ஜேஹோப் தான் சொல்றாரு. இரு பேபி டாம் அண்ட் ஜெர்ரிலாம் சின்ன வயசுல பார்த்தோம். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் நீங்க அப்படியே அவனை பிடிச்சி அப்படியே குனிய வச்சு அவன் முதுகுல அப்படியே குத்தலான்னு போறீங்க. அப்படியே மரியாதை விட்டுரு உடைய அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு அப்படியே ஹிப்போட பிடிச்சி என்ன பண்றாரு அப்படியே இழுத்துக்கிட்டே போறாரு. விட்டுறா விட்டுறா ஃபுல்லா பையில விடுறா என்ன விடுறா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயா இவனோட ஸ்மைல் தாங்கவும் முடியல. தயவு செய்து உங்களை தடுங்கடா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஜேகே தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரால் ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் மச்சான் உனக்கு மாதிரிதானே எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. எங்களால முடியலடா டேய் அவங்களுக்கு பிரிங்கடா பிரிங்கடா அப்படின்ட்டு இப்போ வந்து அந்த பக்கம் போய் காய் தான் உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன்னா நீங்க தான் பயங்கரமா போட்டு அவனை ஜிம்மில் போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கீங்க. இந்த பக்கம் மச்சான் பிடிச்சி இல்லடா முடியலடா இந்த குட்டி பிசாச யாரும் குட்டி பிசாசு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காய் பக்கம் திரும்ப போறீங்க. ஏமா இதை முதல்ல முடியும் அப்புறம் என்கிட்ட வரலாம் நீ அப்படின்னு வந்து காய் சொல்றாரு. அந்த பக்கம் இருடா அப்படி சொல்லிட்டு இப்ப ஜங்குக் தான் ஜிம்மினோட ஹிப்பை வந்து அப்படியே பிடிக்கிறாரு. காய் மயிறு பிடிச்சி இழுட்டோம் உங்களை பிடிச்சி இழுறா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கத்துறாரு. இந்த பக்கம் ஜங்குக் வந்து ஜிம்மினை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த பக்கம் காய் வந்து இவங்க பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்த ஃபோர்ஸ்ல இப்போ வந்து காய் கீழே விழுந்துட்டாரு. மேல வந்து நீங்க போய் அப்படியே காய் மேல விழுந்துட்டீங்க. அப்படியே காயை வந்து அப்படியே முறைச்சு பாக்குறீங்க. அப்படி சொல்லிட்டு இப்ப காயோட முடியை பிடிச்சி அப்படியே அந்த பக்கம் பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிம்மின் கீழே வந்திருப்பாரு. மேல வந்து ஜங்குக் வந்து வந்திருப்பாரு. ஜங்குக்னா ஃபுல்லா அவர் மேல விழுந்திருக்க மாட்டாரு. அவர் கையை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு. அவரு தலையெல்லாம் அப்படியே மிஸ்டியா இருக்கு அப்படியே கலைஞ்சு போய் ஆனா பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்காரு. அப்படியே பயத்துல அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு.
இது என்னன்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் தைரியசாலி. ஆனா ஜிம்மி வந்து கொஞ்சம் பயந்தாங்கோலி. அவருக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். அதனால தான் எப்பவுமே ஃபைட்ல நீங்க தான் வின் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் தினம் தோத்து தான் போவாரு. அப்ப அந்த பயத்துல அப்படியே கண்ண மூடிட்டு இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா வந்து ஜாங்கோக்கோட ஷர்ட் இல்ல. அது வந்து அப்படியே டைட்டா அப்படியே புடிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப ஆரம் வந்து, "என்ன நடக்குதுங்க?" அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஜிம்மி வந்து லைட்டா கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஜங்க்ஃபோட ஐஸை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜங்க்குக்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜங்க்ஃபோக் அப்படின்னு வந்து ஆரம்போட சத்தம். இப்போ வந்து அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. ஆயிட்டு வந்து அப்படியே எந்திரிக்கலான்னு போறாரு. பார்த்தா வந்து ஜிம்மின் வந்து பிடிச்சிருந்துருப்பாரு இல்லையா ஜங்குக்கோட ஷர்ட்டை. அது வந்து குனிஞ்சு பார்க்குறாரு. இவர் என்ன குனிஞ்சு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து குனிஞ்சு பார்க்குறாரு. சாரி சாரி அப்படி சொல்லிட்டு வந்து அந்த கையை எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அதை வந்து அப்படியே தட்டி கொடுக்குறாரு. அதுதான் அப்படியே கசங்கி போயிடுச்சு. பார்க்குறாரு. எந்திரிக்கிறாரு ஜங்குக்கு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து கை கொடுத்து இப்போ வந்து ஜிம்மி வந்து அப்படியே தூக்குறாரு. ஜிம்மும் வந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. என்னன்னு சொன்னா இப்போ வந்து அவருடைய பின்னாடி ஃபுல்லா அப்படியே அழுக்காயிடுது. ஜிம்முக்கும் அவ்வளோ கோவம் வருது. ஏன் அப்படி சொல்லி அடிக்கலான்னு போறாரு உங்களை. அப்போ வந்து ஜங்கு வந்து கை பிடிக்கிறாரு. என்ன போற? அவளை அடிக்கிறதுக்கு போற? அவ யாரு? அவ சிஸ்டர், என் டியூன் சிஸ்டர் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்றாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் பார்த்தேன். அவதான் வந்து உன்னைய போட்டு ரொம்ப அடிச்ச போல இருக்க. நீ அவகிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் அவதான் என்கிட்ட ஜெயிக்கிறா. நான் அவகிட்ட தோத்து போயிடா. எனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அவகிட்ட தோத்து போறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பாவமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு சொல்றாரு. அப்போ வந்து ஆப்வியஸ்லி ஜங்க் வந்து ஸ்மைல் பண்ணாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல சும்மாதான் அப்படின்னு. அந்த பக்கம் பார்த்தா அங்க காயோட முடி அப்படியே பிடிச்சி இழுக்கிறா. காயோட முடி அப்படியே உங்க கையில வந்துருக்கு. ராட்சசி அப்படின்னு சொல்லி பிடிச்சி அப்படியே கீழே தள்ளுறாரு. இப்போ காய் இருந்துச்சு. மச்சான் என் முடியை பிடிச்சி இழுத்துட்டாடா, இது போடுறா சொட்டையாக்கிட்டாடா அப்படிங்கிறாங்க. நீ எந்திரிச்சு அப்படி சொல்லி அந்த அவர் கையில இருக்க முடியும் அப்படியே ஊடி விட்டுட்டு, ஜீவனா நீ எங்கேயா இருந்தாலும் என்கிட்ட சண்டை வர்ற அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு திமுறா ஆட்டிடியூடா போறீங்க. ஜிம்மி வந்து பாவமா பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்களையே திரும்பி வந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. என்னடா? ஒன்றும் இல்லை, சாரி சார், ஓகே பரவாயில்லை அப்படி சொல்லிட்டு வந்து போகலான்னு போறாரு. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. ஜிம்மி வந்து அப்படியே நிற்கிறாரு. பின்னாடி ஷர்ட்ல வந்து பெஸ்ட் இருக்கும்ல, அதை வந்து அப்படியே தட்டுறாரு. எல்லாருமே பார்த்துட்டே இருக்கிறாங்க குறுக்குறுன்னு. இதுல சுபா தான், ஏய் ஏஹோ இவனுக்கு ஆளு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா, இவனுக்கு இவதான் ஆளு. என்னடா சொல்ற? பைத்தியமாடா நீ அப்படின்னு தெளிவே சொல்ல முடியா? அவன் என்ன சொல்றானா, இப்போ இப்போ ஷர்ட்ல தட்டி விட்டுட்டு இருக்கான்ல, அவன் பேர் என்னன்னு தெரியல. அவன் தான் வந்து ஜங்கு கூட ஆளாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பம் சொல்றாரு. இப்போ 3 பேருமே திரும்பி ஆரம்ப பாக்குறாங்க. ஆரம்பம் வந்து மண்டையை திருப்பி வந்து ஜிம்மு பாக்குறாரு. என்ன பாக்குற? இல்ல வேற எங்கேயும் கண்ணு வச்சிருக்கியான்னு. இல்ல வேற எங்கன்னா கண்ணு வச்சிருக்கியான்னு. இவன் வேற பார்த்து எங்களுக்கே புரியல, உனக்கு எப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்பாரு. அவங்க 2 பேரும் கீழே விழுந்தாங்களா, 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டாங்களா, இந்த மாதிரி ஜங்குக்கு எப்பயாவது நீ பார்த்துருக்கியா? இல்லைன்னு சொல்லி ஜின்னு வந்து தலையாட்டுறாரு. அப்போ அவன் தான் ஆளு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அதை எடுத்து அப்படின்னு சொல்லி ஜின்னு திரும்பிக்கிறாரு. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து வேகமா போலான்னு போறாரு. ஹேய் அப்படிங்கிறாரு. ஹேய் இல்லை ஜிம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அழகா ஸ்மைல் பண்ணிட்டு. எந்த கிளாஸ்? நான் வந்து 12th ஓ அப்படிங்கிறாரு. இங்கே ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். இல்லை வேற ஒரு ஸ்கூலில் பண்ணோம். எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால இங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, அந்த பக்கம் இருக்கு பாரு கிளாஸ். அவள் அந்த பக்கம் போயிட்டா. அவளை நினச்சி நீ ஏன் கவலைப்படுற? அவள் அவளை பார்த்துப்பா, ஓகேவா? நீ உன்னைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வந்து ஜெனி சொன்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ வந்து கிளாஸ் பார்த்தோன்னா முன்னாடியே போய் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின்னு வராரு. அப்படி சொல்லிட்டு போய் உட்காராரு. உட்காந்துட்டு அவர் சொன்னது கரெக்டு தாங்க.
கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்துட்டா பாரு. ராட்சசி ராட்சசி டெபிள் டெபிள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னேன் ஒன்றும் சொல்ல படிச்சு அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு ஜிம்மு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. இப்போ என்னன்னு சொன்னால் ஜிம்மு உட்காந்துருக்காரு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 பெஞ்சு அதில் வந்து யாருமே உட்காரல. ஜிம்மி வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அதை விட்டுட்டு மற்ற பெஞ்சில் தான் போய் உட்காராங்க. இப்போ வந்து வயன் அதாவது உங்க கூட வந்து 2 3 பொண்ணுங்களாம் வந்து உட்காடுறாங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிக்கிறீங்க. இப்போ வந்து சாரும் வந்துட்டாரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு வந்து எல்லாருமே விஷ் பண்ணாங்க. அவருக்கு வந்து பதிலுக்கு வந்து குட் மார்னிங் சொல்கிறாரு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, எல்லாரும் இன்ட்ரோ போன வருஷம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எல்லாம் இன்ட்ரோலாம் பண்ணிட்டு அவர் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறாரு. கமிங் சார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ சார் வந்து திரும்பி அவர் இடுப்பில் கை வச்சுட்டு, ஏண்டா உண்மையை சொல்லுங்க சார், நீங்கள் தானே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தீங்க. ஆமாம் சார், ஆனால் கிளாஸ்க்கு மட்டும் கடைசியாக இருந்தீங்கல்ல, போங்கடா அப்படிங்கிறாரு. ஜிம்மி வந்து அங்கேயே தான் பார்த்துட்டுருக்காரு. என்னன்னு சொன்னால் ஜங்கு கூட கேங் தான். இப்போ வந்து நேராக வந்து புக்கை எடுத்து பேக் எடுத்து அவங்க அப்படியே உள்ளே வராங்க. முன்னாடி சீட்டில் போய் என்னன்னு சொன்னால் வந்து ஆரமும் ஜிம்மும் போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு ஜிம்மின் வந்து நடுவில் உட்காந்துருக்காரு. அந்த பெஞ்சில் வந்து உட்காரலான்னு வராங்க. அதாவது சுகாவும் அப்புறம் ஜெய்ஹோவும் பார்த்துட்டு வந்து பின்னாடி இருக்கிற பெஞ்சில் அவங்க சீட்டில் போய் அங்கே உட்காந்துக்கிறாங்க. திரும்பி திரும்பி வந்து ஜிம்மின் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து என்னன்னு சொன்னால் அவர் பக்கத்தில் வந்து இப்போ ஜங்கு வந்து உட்காராரு. ஹாய் அப்படின்னு வந்து ஜிம்மி வந்து சொன்னார். ஹாய் ஜிம்மி. ஜிம்மி ஒன்று கேட்க மாட்டேன்ட்டேன்னு. ஜங்குக். உங்கள் பேர் ஜங்குக்கா? ஆமாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளாஸ் கவனிக்கிறாங்க. சாய் வர்றாரு, சுற்றி பார்க்குறாரு. அப்போ வந்து டேய் தனி நினைச்சு பின்னாடி போ அப்படின்னு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கோம். அது வந்து சொல்கிறாரு, ஏன் நீ போய் உட்கார மாட்டியா? யார் அந்த பரதேசி கூட நான் போய் உட்காரணுமா? என்னால் முடியாது பொறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இது ஏன் சீட்டு, தள்ளி உட்காரியா அப்படின்னு வந்து காய் சொல்கிறாரு. உன் சீட்டா? உன் பேரா இருக்கு? அங்கே என்ன சத்தம்? சார் இந்த பொண்ணு எனக்கு என் சீட் கொடுக்க மாட்டேங்குது. நீ யாருமா? ஓ வயனில் இப்போ தானே சொன்னேன். அது நீ கொஞ்சம் தள்ளி கொடுமா, அது அவன் சீட்டுமா அப்படின்னு வந்து சார் சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் அப்படியே நான் மட்டும் உட்காராரு. நீங்கள் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உடனே அவர் தலையில் கை வச்சு பார்க்குறாரு. இதை பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே வந்து 2 3 பசங்கள்லாம் நியூவாக வராங்க. இப்போ வந்து அதாவது நாம்ஜின் பக்கத்தில் அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆனால் ஆரம் வந்து ஜிம்மு பக்கத்தில் யாரையும் உட்கார விட மாட்டாரு. அவர் நடுவில் உட்காந்துக்கிட்டாரு. சைடில் வந்து ஜிம்மு உட்காந்துட்டாரு. ஏண்டா நீங்களும் என்னை சைட் அடிக்க மாட்டேன், வேறு யாரும் என்னை சைட் அடிக்கூடாது அப்படித்தானே அப்படிங்கிறது. யார் சொன்னா நான் உன்னை சைட் அடிக்கலான்னு? ஏண்டா எப்போ பார்த்தாலும் அந்த புக்கே பார்த்துட்டு இருக்கீங்க, என்னையே பார்த்துருக்கியாடா? பார்த்துருக்கேனே. எப்போ டெஸ்ட் அடிக்கும் போது தானே, அதுக்கு மட்டும் தானே என்கிட்ட வருவேன். நீ வேற என்ன பேபி, இப்போ நம்ம படிக்கணும், ஸ்டடி முடிச்சோம் ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. கொஞ்சம் ஜங்க் ஃபோன் தலையெழுத்து, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து சைக்கிளில் சொல்கிறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா. அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களா? ஆமாம். ஓ நல்லாயிருக்கு. அவங்க பேர் இவங்க பேர் அப்படின்னு வந்து பின்னாடி காட்டுறாரு. பின்னாடி பார்த்தா 2 லவ் பேர்ட்ஸு அப்படியே மாற்றி மாற்றி ஐஸை பார்த்துட்டே இருக்கு. இவங்க என்ன கிளாஸ் கவனிக்க மாட்டாங்க? கிளாஸா கவனிப்பாங்களே இப்போ அப்படின்னு சொல்லும் போது அப்படி சொல்லி சுகா வந்து கத்துறாரு. ஏய் எருமை உங்க 2 பேரும் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொன்னேன். எந்திரிச்சு போய் மரியாதை வேற பெஞ்சு மாற்றி உட்கார அப்படின்னு சொல்லி வந்து கத்துறாரு. அப்போ வேற ஒரு பையன் பக்கத்துல உட்காந்துருப்பாரு. டேய் நீ போய் நடுவில் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு, சார் என் கிளாஸ்ல நீங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பார்க்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஜங்க் வந்து ஸ்மைல் பண்ணிட்டேன், இப்படித்தான் கிளாஸ் கவனிப்பாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியா அப்படி சொல்லி ஜிம்மின் வந்து அப்படியே வாயில கை வச்சு அப்படியே ஸ்மைல் பண்றாரு. அவரே தான் வந்து ஜங்க்கு வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன ஒன்றும் இல்லை, நீ ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்க. ஓ அப்படியா? எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ஸ்மைல் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாம் உண்மைதான் சொல்கிறாங்க. ஆமாம்ல உண்மைதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளாஸ் வந்து கவனிக்கிறார். நீ ரொம்ப படிப்பியோ? எப்படி இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே. ஓஹோ ஆரம் என்னடா
உங்களோட போட்டி போட ஒரு ஆள் வந்துச்சு, எனக்கு தெரியும். இவன் வந்துட்டு சொல்றதே வேஸ்ட் ராஜன் அப்படின்னு சொல்லி வந்து ஜங்குக் உட்காந்துக்கிறாரு. இவருக்கு எல்லாமே தெரியுமா? இவருக்கு எதுவும் சக்தி இருக்கா என்ன? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சக்தி அப்படின்னு வந்து ஜிமின் கேட்கிறாரு. ஜங்குக்கு ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன என்ன கேக்குற? இல்ல எல்லாமே தெரியுது தெரியுது சொல்றாரு. அதுதான் கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அவன் என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஜீனியஸ். ரொம்ப ஜீனியஸ்ல ரொம்ப ஜீனியஸ். எங்க ஸ்கூல்ல நான் தான் ஜீனியஸ் சொன்னாங்க. ஆனா இவர் தான் உண்மையிலே ஜீனியஸ் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா. ஐம் கமிங் சார். ஆ டயாங் சார். கிம் டயாங் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஜிமின் முன்னாடி வந்து அவரை பாக்குறாரு. ஹாய் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கை தட்டுறாரு. ஹாய் அப்படின்னு சொல்லி டயாங் வந்து கை தட்டுறாரு. யாரு? என் ஃப்ரெண்ட். போன ஸ்கூல்ல ஆஹா இல்ல இல்ல. நாங்க சின்ன வயசுல இதே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஒரு 5th வரைக்கும் படிச்சோம். அதுக்கப்புறம் வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தோம். இவன் வந்து இந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கான். ஓ! அப்படியா? ஆமா. உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. அவரு மேபி வேற செக்ஷனா இருக்கலாம். ஓஹோ! ஆமா அவன் சொன்னான். நான் வேற செக்ஷன்டா. உனக்காக நான் வந்து மாத்தி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க பார்த்துருக்க வாய்ப்பில்ல. இருக்கலாமே. ம். அப்படின்னு சொல்லும்போது இப்போ வேகமா டே வந்து ஜங்குக் வந்து அதாவது ஜிம்ல வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் குண்டு குஞ்சு இப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ இப்படி இருக்க? டேய் மொபைல்ல பார்த்து பார்த்து பேசி பேசி செம்ம போர் ஆயிடுச்சுடா. நேர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே வந்து எரியுது. எரியுது போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஆமா ஆமா. தண்ணி ஊத்தி வேணா அணைக்கவா? அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்குறாரு. செருப்பு பிஞ்சுக்கும் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு? ஒண்ணும் இல்ல. சும்மா அவங்க பேசிட்டு இருந்தோம். ம். செருப்பு பிஞ்சிச்சோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் வந்து சொல்றாரு. பால் புட்டிடா டேய் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம். நீ பொத்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்றாரு. என்ன பொத்து? எப்பா நீ கிளாஸ் கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்றாரு. டேய் சொல்லு. இவரு உங்க பேர்? ஜங்குக். ஜங்குக். தெரியுமே. தெரியுமா? ஆமா. இந்த ஸ்கூலோட டான். டானா அப்படி சொல்லி வாயில கை வச்சுட்டு பாக்குறாரு. அப்படியே ஷர்ட் காலர் அப்படியே தூக்கி விட்டுட்டு அப்படியே பின்னாடி காப்போடு சாஞ்சிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. ஆமா. இவர் இந்த ஸ்கூலோட டான். பிரின்சிபால் இருக்காரு இல்லையா? அவரோட பையன் அப்படின்னு சொல்லி வந்து பேர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது ஜிமின் மறுபடியும் வாயில கை வச்சபடியே வந்து ஜங்குக்க பாக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. டான் 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 நான் உங்களுடைய ஃப்ரெண்டா இப்பவா அப்படிங்கிறாரு. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கையை குடுத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லி அப்படியே கையை குடுத்துட்டு, டான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? உன் தங்கச்சி அடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படின்னு சொல்லி ஆரம்பம் பார்க்குறாங்க. அவனுக்கு எல்லாமே தெரியும். நீ ஒன்றும் அதை நினைச்சுலாம் கவலைப்படாத. நீ வந்து ஜங்குக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி வந்து ஜெனி சொல்றாரு. ஏன்டா வாயை பூட்டிக்கிட்டே இருக்க மாட்டியா? என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சிச்சு தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஆரம் சொல்றாரு. அப்போ டே வந்து ஆரம் சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்டா? ஆமா. எப்படி? அவருக்கு எல்லாமே தெரியும்பா. நீ என்ன டவுட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்றாரு. ஒரு செம்ம வேறே ஆக மாட்டேங்குது. கஷ்டமா இருக்குது. ஏங்க டியூஷன்லையா? ஆமா. டியூஷனுக்கு நீ வரதானே அப்படின்னு சொல்லி வந்து ஆரம் கேட்குறாரு. ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? சாரி நான் இந்த கேள்வி கேட்டது தப்பு தான். உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து கே வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போ ஜிமின் மறுபடியும் வாயில கை வச்சு ஸ்மைல் பண்றாரு. அப்போ வந்து ஜங்குக் வந்து அந்த கையை பிடிச்சிட்டு கை பிடிச்சோன்னே இப்போ வந்து திரும்பி வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. என்னன்னு சொல்லி. ஏன் வாயில கை வச்சு ஸ்மைல் பண்ற? தெரியலையே. பழகிடுச்சு சின்ன வயசுல வந்து. வாயில கை வச்சா ஸ்மைலை நாங்க எப்படி பார்க்கறது? ஓ! அப்படியா? அப்போ எனக்கு அது பழகிடுச்சே. இனிமே அ ஸ்மைல் வந்தா என்கிட்ட சொல்லு. உன் கைய நான் புடிச்சுக்கிறேன். இப்ப நீ ஸ்மைல் பண்ணிட்டு பேசின பாத்தியா? செம்ம கியூட்டா இருந்த அப்படின்னு சொல்லி கண்ண வந்து அப்படியே அடிக்கிறாரு. அச்சச்சோ! அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே கைய இழுக்கிறாரு திடீர்னு. என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன அச்சச்சோ! என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க தான் திரும்பிட்டே பாக்குறீங்க.
ஹாய்ன்னு சொல்றாரு. ம் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்களுக்கு வந்து யார் கூடயுமே செட் ஆகாதா? என்ன செட் ஆகாதா? இல்ல, அவரு உங்க பிரதர் தானே? ஆமா ஆமா. அவர் கூடயும் சண்டை போடுறீங்க. இவர் யாரு? அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு. அவருடைய ஃப்ரெண்டா? எனக்கு நான் ஃப்ரெண்டு. ஆனா எப்பவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அதனால இது அவனோட ஃப்ரெண்டு. என்னோட ஃப்ரெண்டு கிடையாது. ம். அதனால அவருக்கு பிடிக்காது. ஆமா. ஆ, ஒரு சந்தேகம். நான் ஆ, நான் வந்து யாருடைய ஃப்ரெண்டுமே கிடையாது. என்ன எதுக்கு நீங்க முடிய புடிச்சு பிச்சு எடுத்த? என் அப்பங்காரன் முடி எங்க போச்சுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படி சொல்லி வந்து காய் கேட்கிறாரு. ம். ஒரு பொண்ணுகிட்ட வம்பிழுத்தேன். அந்த பொண்ணு முடிய போட்டு பிச்சு எடுத்துட்டான்னு சொல்லு. ஏய் அடி பாவி! நான் எங்கடி உன்கிட்ட வம்பிழுத்தேன்? நல்லா யோசிச்சு பாரு, நீ எங்க என் மேல கை வச்சேன்னு. நான் எங்க கை வச்சேன்? அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. என்னன்னு சொன்னா, இவரு வந்து போய் புடிச்சிருந்திருப்பாரு இல்லையா? அவரு வந்து ஹிப்ல ஒரு கையும், மேல அப்பர் செஸ்ட் கிட்ட ஒரு கையும் வந்து புடிச்சு இழுத்திருந்திருப்பாரு. அய்யய்யோ! அப்படி சொல்லி கைய பாக்குறாரு. அந்த கைய ஒரு நாளைக்கு விட்டுறேன் நானு. அம்மா அம்மா இத பாரும்மா, நான் வேணும்னே பண்ணல. உன்னையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு தாம்மா அப்படி பண்ணேன். இத பாரு, இந்த மாரி பண்றவன்லாம் வச்சுக்காத. சாரி சாரி, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் இந்த வாயன் மாத்த மாட்டேன். ப்ளீஸ்மா தயவு செய்து மறந்துடுமா. உன் கால்ல கூட நான் விழுகுறேம்மா அப்படின்னு சொல்லி வந்து காய் வந்து அந்த காலில் விழுகலான்னு பண்ணிட்டு இருக்காரு. அவரு மண்டையில ஒரு சாப்பி சொல்றாரு. ஐயோ, இவருக்கு ஒரு வேலையே இல்லை. ஏண்டா இங்க வாயேன். என்ன சார், வான்னு சொன்னேன். அப்படி சொல்லும் போது இப்போ வந்து காய் எந்திரிச்சு போறாரு. ஒரு காதை பிடிச்சிட்டு ஐயோ வலிக்குது வலிக்குது அப்படிங்கிறாரு. இந்த சம் என்னன்னு சொல்லி இதை மீறி கண்டினியூ பண்ணு. சார், என்ன சார், இதுக்கு முன்னாடி நடத்தணும் தானே? சார், என்ன சார், என்ன பண்றா அப்படி சொல்லி கத்துறாரு. இது காய் வந்து திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆபீஸர் கையில கொடுத்து மரியாதை பண்ணு. அங்க அதை பார்த்த உடனே அவருக்கு குழம்புது மண்டைலாம். ஐயோ அப்படி சொல்லி தலையில கை வைக்கிறாரு. என்னடா ஆச்சு சார்? என்னமோ எனக்கு பிச்சு பிச்சு போட்ட மாதிரி இருக்கு சார், ஒண்ணுமே புரியல சார். இதுக்கு தான்டா அப்படி சொல்லி கையில ஒரு கொம்பு வச்சு சரியான அடி அடிக்கிறாரு பேக்லயே. உங்களுக்கா சரியான ஸ்மைல் வருது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சார் 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 ப்ளீஸ் சார் உங்களுக்கு டியூஷன் வருது தானே, உனக்கு இருக்குடா மானே, மரியாதை பேசிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவரு வந்து பேக்கை தடிட்டு வந்து உட்காரு. ஐயோம்மா வலிக்குதே அப்படி சொல்லிட்டு உட்கார்றாரு. என்னாச்சு, செம்ம அடி போல இருக்க. ஏய் வாயை குத்துடி, ஒன்னால தானே எனக்கு இந்த நிலைமை. சார் அப்படி சொல்லி நீங்க கத்துறீங்க முன்னாடியே அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி உட்காந்துக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மின் தான் டேயோட கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு என்னன்னு சொன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸு, 5th படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் வந்து அவங்க அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க கான்டாக்ட் ஆகியிருந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், எப்படி இருக்கணும், எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வீமின் வந்து அவ்வளோ க்ளோஸு. ஒரு ஒன் சைடாவே வந்து வி வந்து நம்ம ஜிமினை வந்து லவ் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இந்த விஷயம் வந்து ஜிமினுக்கு தெரியாது. அதனால வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டா பார்ப்பாரு. ஆனா வந்து டயாங் வந்து அவ்வளோ லவ்வோட பார்ப்பாரு ஜிமினை. பயங்கரமா செம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த செக்ஷனுக்கு வந்து அவர் வந்து வந்திருப்பாரு. விடவே மாட்டேன்ருப்பாங்க. யாரெல்லாம் கெஞ்சி கெதறி இந்த செக்ஷனுக்கு வந்திருப்பாரு. ஜிமின் கூட அவர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் தான் வந்து அந்த கையையும் குறுக்குறுன்னு பாக்குறாரு, ஜிமினையும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. யாரு, நம்ம ஜங்குக் தான். இப்போ வந்து பிரேக் டைம் ஆயிருந்திருக்கோம். இப்போ வீமின் 2 பேருமே அப்படியே கையை பிடிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ இன்னொரு ஒரு ஹேண்டை வந்து ஜங்குக் பிடிக்கிறாரு. ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. என்னன்னு சொல்லி கேட்குறாரு. என்னோட ஃப்ரெண்ட் என்ன, இப்போ என்ன நீ அவன் கூட போற? நீங்களும் தான் என் ஃப்ரெண்டு. இவர் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டு. அதனால தான். ஓ, இப்போ எங்கே போகிற என்டிஎம்க்கு? நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் சொல்கிறாரு. ஆனால் டேக்கு பிடிக்கவே இல்லை. ஜிமினா ப்ளீஸ் டே, அவரும் தான் என் ஃப்ரெண்டு, அவர் தான் அந்த டெபிள்டேருந்து என்னை காப்பாற்றினாரு, ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு, ஆனால் வந்து அவர்கிட்ட எதுவுமே காட்டிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் தான் டான் ஆச்சு. அதனால வந்து டயம் கொஞ்சம் விலகி தான் இருப்பாரு. இப்போ என்னன்னு சொன்னா வந்து
கேன்டீன் போறாங்க. கேன்டீன் போய் அவருக்கு புடிச்சதா வாங்கிட்டு வராருன்ட்டு, அப்போ முன்னாடி போய் நிக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? "ஏய் என்னடா இது? அவனுக்கு மட்டும் புடிச்சதா வாங்கிட்டு போற. எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்ற. நான் உன்ட்ட ஹாய் சொன்னேன். நீ என்கிட்ட என்ன பண்ண?" ஆனா அப்படிதான் சொல்லுவேன். "நீ என் ஃப்ரெண்டே இல்ல போடி" அப்படி சொல்லிட்டு வந்து டேய் வந்து தள்ளி விட்டு போறாரு. "இத பார்றா" அப்படி சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறீங்க. "என்னடி உனக்கு பிரச்சனை? அவனுக்கு மட்டும் புடிச்சது வாங்கி தரேன். எனக்கு? உனக்கு தானே வேணும். இந்தா" அப்படி சொல்லிட்டு இன்னொரு பிளேட் எடுத்து குடுக்குறாரு. குட் பாய் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே கண்ண தூக்கி கைய வைக்கிற வேலை வச்சுக்காத. அவன் தொட்டா மட்டும் உனக்கு வலிக்கல. அவன் தொட்டா எனக்கு வலிக்காது. ஓஹோ! அப்படி அப்படிங்கிறீங்க. இந்த பாரு உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி ஜிமினா எதுனா பண்ண, உன்னைய அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டு போறாரு. மூஞ்சி பாரு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போ காய் வந்து அந்த பக்கம் உட்காந்துருப்பாரு. நீங்க எந்திரிச்சு போய் அந்த சீட்டை மாத்திட்டு அவருக்கு ஆப்போசிட்டா உட்காந்துருக்கீங்க. என்ன இளவு? தனியா சாப்பிட ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னது? அப்படிங்கிறாரு. ஆமா, தனியா சாப்பிட ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுவும் அவன் பக்கத்துல வந்து உட்காந்தேன். என் பக்கத்துல உட்காரலம்மா, எங்க ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன். சாரிப்பா அப்படிதான் டங்கு மிஸ் ஆகும். ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு அளவு பிரச்சனையும் இல்லை. சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கோ. அதே இதுல தான் வந்து வந்து விமன் குக் 3 பேருமே அப்படியே உட்காந்து இருப்பாங்க. இப்போ வந்து ஜிம்மின் வந்து நீங்க குறுக்குறுன்னு பாக்குறீங்க. அப்போ ஜங்குக் வந்து திரும்பி உங்களை பாக்குறாரு. என்ன? நான் யார் தெரியுமா? நீங்க யாரு? அவர் இந்த ஸ்கூல் டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா காய் தான். தேங்க்ஸ் தான் மச்சான். யாரு? நீ டானு. ஆமா. என்னை பார்த்தா டான் மாதிரி தெரியலையா? அப்படி சொல்லும்போது நீங்க ஸ்மைல் பண்றீங்க. என்னடி திமிரா? லந்தா? லந்தெல்லாம் இல்ல. சும்மா ஸ்மைல் வந்துச்சு அதான். டேய் அவ அப்படிதான்டா சிரிச்சு சிரிச்சே நம்மள வெறுப்பேற்றுவா. சரியா? அப்படி பண்ணி தான் என்னை மேக்ஸ் ஆட்ட பெட்டெக்ஸ்ல அடி வாங்க வச்சா. இன்னும் வலிக்குதுடா மச்சான். வீட்டுக்கு போய் ஒத்தனை கொடுக்கணும். டேய் அவளால தானே அடி வாங்கின? ஆமா. அப்ப அவளே ஒத்தனை கொடுக்க சொன்னி. ஏய் என்ன திமிரா? திமிரெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன திமிரா? அப்படி சொல்லி நீட்டின விரல வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே பிடிக்கிறாரு. நீங்க வந்து அப்படியே பாக்குறீங்க. வலிக்குது வேற உங்களுக்கு. டான்னா இப்படித்தான் பண்ணுவான். புரியுதா? அதான் நானும் பண்றேன். இந்த மாதிரி இந்த ஆட்டிடியூடா நடக்கிற வேலை இங்க வச்சுக்காத அப்படின்னு சொல்லு. அப்போ ஜிம்மி வந்து ஜங்குக் அப்படிங்கிறாரு. ஓ கூட பிறந்த பாசமா? உன்னையே என்ன பாடுபடுத்துறான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்றாரு. இருந்தாலும் என் சிஸ்டர் ஆச்சு. அவ சும்மா அப்படித்தான் பேசுவா. மற்றபடி ரொம்ப நல்லவ. அவ எனக்கு ஒண்ணுன்னா அவ இது பண்ண மாட்டா. எப்படி உனக்கு என்ன எதுவும் பண்ண மாட்டா. அதனாலதான் உன் முடிய பிடிச்சி அந்த ஆட்டம் ஆட்டினான். டேய் என் முடிய வேற பிச்சு எடுத்துட்டாடா அப்படின்னு சொல்லி வந்து தாய் வந்து காட்டுறாரு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்க தேக்கு செம்மையா ஸ்மைல் வருது. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? நீ அந்த வேற செக்ஷன் பையன் தானே நீ? ஆமா. இந்த செக்ஷன் எதுக்கு வந்த? இவன் என் ஃப்ரெண்டு. இதுலதான் எனக்கு சீட்டு கிடைச்சா அதனால நான் அதுல இருந்து மத வீட்டுக்கு வந்துட்டேன். ஓஹோ அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆகுது. டே பை டே என்னன்னு சொன்னா வேமன் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. ஜங்குக் வந்து நல்லாவே புரியுது. ஜங்குக் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜிமினை பார்த்தாரோ அன்னைக்கே வந்து ஃபாலோ ஆயிட்டாரு. அவருக்கு எல்லாமே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா லவ் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயமா இருக்கு. நீ டானுன்னு வெளியே சுத்தாடதா? என்னடா சொல்ற? ஆமா பெரிய டானு மயிருந்து. ஏய் சுகா நீ ரொம்ப பேசுற. வேற என்னடா ஒரு லவ்வ சொல்றதுக்கு இவ்வளோ இது பண்ற? 1 மந்த் ஆகுது. 1 மந்த் தானடா ஆகுது அப்படி சொல்லி வந்து கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லி எல்லாம் தலையாட்டுறாங்க. 1 மந்த்தா ஒரு லவ் சொல்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல. அது பக்கத்துல கை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கான் பாத்தியா? அவன் வந்து உன் ஆளை தூக்கிட்டு போயிடுவான். டேய் இந்த வீரப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போய் அவன்கிட்ட வச்சுக்க அப்படிங்கிறாங்க. டேய் அவனை எப்படியாவது அந்த பக்கமா கூப்பிட்டு போலாம். எவனை? அந்த அந்த பக்கத்துல உட்காந்துருக்கான்ல அந்த டயாங் பையனை. எப்படி இது இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படி சொல்லி கையை ஒண்ணா வச்சு காட்டுறாரு. யார்? நம்ம காய் தான். இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனை நான் பிரிச்சு நான் கூட்டு போனோம். நல்லா இருக்குடா மச்சான். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து காய் கேட்கிறாரு. இப்ப கூட்டு போக முடியுமா முடியாதா? இப்ப என்னங்கிற? கூட்டு போன்னு சொன்னா உனக்கு நைட்ல எதுனா ட்ரீட் வைக்கிறேன் பல்கா. நிஜமாடா மச்சான்? என்ன தண்ணியா? ஆமாடா உனக்கு அந்த கருமம் தானே பிடிக்கும் அதுதான். சரிடா மச்சான். அதுக்காவது நான் உனக்கு கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் என்ன பண்ணாரு? கேஷுவலா போற மாதிரி டயா சொல்லுது காய். உன்னை வந்து அந்த சார் கூப்பிட்டாரு. சரி இதோ வா ஜிம்மி. இல்ல இல்ல நீ இரு. என்னாச்சு? உன்னை இந்த சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து ஜிம்மினை காட்டி அந்த பக்கமா காட்டுறாரு. இங்க போயிட்டு நம்ம அங்க போலாமா?
டேய் கையே விடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த கையை வந்து அப்படியே பிரிக்கிறாரு. யாரு காய் தான். அப்போ வந்து அவ்வளோ கோவமா வந்து டயாங் வந்து காய முறைச்சு பார்க்குறாரு. இல்ல இல்ல என்கிட்ட சொன்னாங்க உங்களை அந்த சார் கூப்பிட்டாரு. உண்மையை அந்த சார் கூப்பிட்டாரு அப்படி சொல்லி வந்து காய் நின்றுட்டே இருக்கிறாரு. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் என்ன பண்றாரு, அப்படியே முறைச்சு பார்த்துட்டே வந்து இப்போ வந்து அங்க ஸ்டாஃப் ரூம் பக்கமா போறாரு. ஜிமின் வந்து இந்த பக்கமா போலான்னு போறாரு. அத வந்து ஒரு ரூம் தாண்டாம போனோம். ஒரு எம்டி கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. அதை தாண்டி போறப்போ வந்து யாரோ வந்து அவரை பிடிச்சி அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கு. ஜிமின் வந்து அப்படியே பயந்துறாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு. லிப்ஸ் எல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. யாரோ வந்து அவருடைய லிப்ஸ்ல வந்து அப்படியே கை வைக்கிற மாதிரி இருக்கு. மெதுவா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்தா ஜாங்குக். ஜாங்குக் நீயா? நான் பயந்துட்டேன் வேற யாருன்ட்டு. அப்படி சொல்லும்போது இப்பதான் வந்து ஜிம்மின் வந்து பாக்குறாரு. அந்த கை வந்து அப்படியே ஜிம்மினோட லிப்ஸ்லயே தான் இருக்கு. என்ன பண்ற ஜங்குக் அப்படி சொல்லி அப்படியே கையை எடுக்கிறாரு. என்ன பண்ற? லிப்ஸ் போட்டு பாக்குறேன். என்ன? ஒன்றும் இல்லையே. நீ எதுக்கு அந்த காய் கூட அவ்வளோ க்ளோஸா இருக்கு? இதான் சொன்னேன் அவன் உன்னுடைய ஃப்ரெண்ட். அவ்வளோதானா? ஃப்ரெண்டு மட்டுமா? ஆமா. சரி நீ எதுக்கு என்ன இது பண்ண? இது மாதிரி சார் கூப்பிட்டாராம். சார் தான் கூப்பிட்டாரு. ஆமா சார் கூப்பிட்டாராம். நான் தான் அந்த சார். நீயா? நீ நீ எதுக்கு நீ கூப்பிட்ட? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றதுக்கு ஈஸியாக டைம் கிடைக்கவே இல்லை. என்ன நேரமும் அந்த டயாங் வந்து உங்ககிட்ட ஒட்டி ஒட்டி சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் டியூஷனுக்கு வந்தாலும் அவன் கூட தான் இருக்கிற, ஸ்கூல் வந்தாலும் அவன் கூட தான் இருக்கிற, அதனால தான். ஓ சரி என்ன விஷயம்? என்ன விஷயம்னா என்ன விஷயம்னா என்ன விஷயம் சொல்லு ஜாங்கோ. டைம் ஆக போகுது. இதை பாருடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. லவ் யூவா? ஆமாடா ஐ லவ் யூ. நான் ஒன்று காதலிக்கிறேன். ஏய் ஜங்குக் விளையாடாது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து கையை உதறி விட்டு இப்போ போலான்னு போறாரு. அப்போ ஜிம்மினோட கையை வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிக்கிறாரு. வலிக்குது ஜங்குக். வலிக்கிட்டோம். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்னமோ விளையாடாதான் சொல்லிட்டு போறேன். ஏன் இந்த ஒரு மாசமா நான் உனக்கு பாக்குறது தெரியாதா? இதெல்லாம் வந்து ஜிம்மி நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா சரியா வந்து சரி சும்மா பாக்குறான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு தான் விட்டு இருந்திருப்பாரு. உனக்கு நல்லா தெரியும் தானே நான் உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. நீ சும்மா பாக்குறேன்னு நினைச்சேன். சும்மா பாக்குறேன்னு நினைச்சேன். நான் லவ்வோட பாக்குறது உனக்கு தெரியல. நிஜமா தெரியல ஜாங்கோ. ப்ளீஸ் விடு ஜாங்கோ. விடலாம் மாட்டேன். இப்ப நீ எனக்கு பதில் சொல்லிட்டு போ. பதில்னா எனக்கு என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னா நான் உனக்கு லவ் சொன்னேன். மறுபடியும் நீ எனக்கு லவ் சொல்லிட்டு போ. லவ் லவ் என்னடா லவ் லவ்னு வாய் டைப் அடிக்குது. இல்லை ஜாங்கோ எனக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் வரலையே. ஓ ஃபீல் வரணுமா என்ன? ஆமா. ஓ அப்போ ஃபீல் வர்ற மாதிரி நான் எதனா பண்ணிட்டேன்? என்ன பண்ணுவேன்? எதனா பண்றேன். உனக்கு எதனா ஃபீல் வருதான்னு பார்க்குறியா? அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஜிம்மினை அப்படியே வந்து ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படியே என்ன பண்றாரு, ஜங்குக் வந்து அப்படியே வந்து அவர் எதிர்பார்க்காத நேரத்துல வந்து அப்படியே போய் கிஸ் பண்ணிடுறாரு. ஜிம்மின் வந்து அதை வந்து தள்ளி விடுறாரு. அவர் செஸ்ட்ல கை வச்சு அப்படியே டேப் பண்றாரு. ஆனா வந்து ஜங்குக் விடுற மாதிரியே இல்லை. கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஜிம்மின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. பேக் கிஸ் தான் பண்ணேன். ஆனா வந்து அந்த பக்கம் ஜங்குக் தான் பயங்கரமா போட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே வந்து கோவம். டேவோட இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க லவ் பண்றாங்க என்னமோ அப்படின்னு. அப்புறம் வந்து இவர் லவ் சொல்லியும் வந்து ஜிம்மின் ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி கோவம். பயங்கரமா வந்து ஃபோர்ஸா கிஸ் பண்றாரு. அங்க வந்து பார்த்தா ஜிம்மின் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. அந்த அழுகிற கண்ணீர் வந்து இப்போ வந்து ஜங்குக் மேல வந்து விழுகுது. அப்படியே வந்து அந்த கண்ணீரை பார்த்துட்டு அவர் வந்து அந்த கிஸ்ஸை வந்து அப்படியே பிரேக் பண்றாரு. அது வந்து அப்படியே அழுதபடி வந்து ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தோன்னு சொன்னா ஜிம்மினோட லிப்ஸ்ல வந்து லைட்டா ப்ளீட் ஆகுது. அது வந்து அப்படியே துடைக்கலான்னு வராரு. அந்த கையை வந்து தட்டி விட்டுறாரு. ஜிம்மின் போதும் ப்ளீஸ் எதுவும் பேசாத. ஜிம்மின் நான் உன்னை லவ் பண்றேன்டா.
ப்ளீஸ் ஜங்குக், நீ என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் இதை நீ எடுத்துக்கிட்ட என் பர்மிஷன் இல்லாம. சாரிடா. ஓ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு வந்து தட்டி விட்டு அப்படியே ஜிமின் வந்து வெளியே போறாரு. இதோட இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து பாட்டு வந்து போட ட்ரை பண்றேன். பாய். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.